Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியான புதினா சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த புதினா சட்னி நீங்க வந்து எல்லா வகையான டிஃபனோட வச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இத நீங்க திக்கா வந்து தொகையல் மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அப்படி இல்லனா சாம்பார் சாதம் ரச சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புதினா சட்னியோட டீடைல்டு இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathi.recipes.com போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம எல்லா சாமான்களையும் வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு கட்டி பெருங்காயத்தை போட்டு பொரிய விட போகிறோம். இந்த சட்னிக்கு கட்டி பெருங்காயம் போட்டு செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே போட்டு நம்ம அரைக்க முடியாது. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா அரைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா தாளிக்கிறப்ப நீங்கள் பொடி பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, நீங்கள் உடச்சது தோல் இருக்கிறது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். நிதானமான தீயில் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப கருகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 15லேருந்து 16 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு முழு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, அடுத்து வந்து இஞ்சியும் சேர்த்துக்கணும். இஞ்சி வந்து இந்த சைஸில் ஒரு 6 பீஸு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து வெங்காயத்தை நிதானமான தீயில் நல்லா வதங்கி வெந்து வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு, பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 3, அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடய இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து புதினா நல்லா ஒரு 2 கட்டு புதினாவை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடிக்கு இந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லைனா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த புதினாவில் பாதி அளவுக்கு மல்லியும் சேர்த்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மல்லி வந்து 1/2 கைப்பிடி சேர்த்துருக்குறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கப் அளவுக்கும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காவை கொஞ்சமாக வதக்கிக்கலாம், ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே வந்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து புளி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை போட்டு நம்ம வதக்க வேண்டாம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம ஒட்டு மொத்தமாக போட்டு அரைச்சிட முடியாது, அரைக்கிறப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து முதல்ல போடுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா தேங்காய்லாம் வதக்கணும் இல்லையா, அந்த கலவையை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தையும் இதிலேயே சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா சட்னியோட நிறம் மாறிடும். அதனால் இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த பருப்பு தெரிகிற மாதிரி கொஞ்சம் குறப்பாக இந்த அளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இந்த சட்னிக்கு நான் வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இந்த சட்னி நீங்கள் தாளிக்காமையும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான
புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.